ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வெயிட் another brand new day. நான் உங்கள் என்கே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்கட் கமெண்ட். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 8 அன்நோட்டிஸ் திங்ஸ் இன் தி மദ്രാசி மூவி. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து மദ്രാசி மூவி வந்துட்டு லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டேன். பட் எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ரிவ்யூ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அன்நோட்டிஸ் திங்ஸ் பற்றி பேசலாம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால இந்த டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். அண்ட் ஆல்சோ இந்த மூவியோட ரிவ்யூ வந்து கடைசியில் வச்சிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா எஸ்கேக்கு ஹீலிங் பவர்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது வந்துட்டு மூவியோட மிட் ரேஞ்சில் வந்துட்டு நார்மல் ஹியூமனை விட ஃபாஸ்டராக ஹீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த கன்னு புல்லட் எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இன்ஜுரி ஆன இடத்துல எல்லாமே வந்துட்டு ஹீல் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரேஜ். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டர் டீலிங் பவர் அண்ட் சென்சிங் பவர் அண்ட் இந்த ரேஜ், இது மூணு எல்லாமே எனக்கு வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு மூவியில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உல்வரின்ன்ற ஒரு கேரக்டர், மார்வலில் இருக்க உல்வரின் கேரக்டரோட அடாப்டேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு ஹீலிங் பவராக இருக்கட்டும், அந்த ஒரு சென்சிபிலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் சிமிலர் டு உல்வரின் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக அது வந்து அவரோட கூட இந்த ஃபேமிலி அண்ட் அவர் லவ் பண்ண பொண்ணு எல்லாரும் இழந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு ரேஜ் மோட்ல இருப்பாரு. அந்த ஒரு மூவி தான் டோன் எனக்கு கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. மேபி உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேரக்டர் ரிசம்பிளன்ஸ் மாதிரி தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இது ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா மூவில வந்து லக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆயிருக்கும். லக்கோ சென்சிங் பவரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து எஸ்கேவை எல்லா இடத்துலையுமே சேவ் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜில் இருந்து விழுகிறப்பையா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜம்ப் பண்றப்பையா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஈவன் வில்லன் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் கொஞ்சம் முன்னாடி, அந்த ஒரு சீன்ல கூட ஜஸ்ட் ஹிட்ல தப்பிப்பாரு. ஸோ அந்த மாதிரி முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஏதோ ஒரு லக்கோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பவர்ஸ் வந்து இவரை சேவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூவியில் வந்து விராட்டை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா, எப்படின்னா ஒரு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க கஸ்டடியில். இன்டர்வல் சீனுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு விராட்டை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க கஸ்டடியில் வச்சிருப்பாங்க. லைக் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்துட்டு போலீஸ் வந்து நாங்கள் ஷிராகியும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரகு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து கால் பண்ணி மாலதியை பிடிச்சி வச்சிருந்த டைமில் கால் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துடுறேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு டக் டக்குன்னு அடுத்த போயிட்டே இருப்பாரு ஆக்சுவலா. ஓகேங்களா, இப்ப எனக்கு இங்க வர கொஸ்டின் என்னன்னா, இவங்க வந்துட்டு என்ன ஏன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, பெரிய ஒரு டெக்னாலஜிஸ் ஹையன் டெக்னாலஜிஸ் ஸ்டார்டிங்ல ட்ரோன்லாம் வச்சு பறக்கடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு, உங்களால ஒரு சின்ன கால் ட்ரேஸ் பண்ண முடியாதான்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கால் கூட ட்ரேஸ் பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அவரோட மொபைல்ல இருக்க டேட்டா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா விக்ராந்த் வந்துட்டு ஏஐ வச்சு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த சாஃப்ட்வேரை வச்சு மொபைல்ல இருக்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணியிருந்தா கூட சிராக் நம்பர்ல இருந்து சிண்டிகேட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே அந்த மொபைல் அட்லீஸ்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து எப்படி மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கா தோணுச்சு. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சலம்பல சாங். இந்த சாங் ஆக்சுவலா நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா மூவிக்கு அது ரெக்வைர்டா அந்த ஒரு இடத்துல இப்போ இங்க ரகு வந்து டான்ஸ் ஆடினாதான் மார்னிங் வந்து பிஜு அடிப்பட்டு அந்த இடத்துக்கு வரப்போ அந்த பிரிட்ஜ்ல 2 பேரும் அங்க மீட் அப் பண்றது கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக வாண்டடா வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. சோ இந்த ஒரு இடத்துல எனக்கு சலம்பல சாங் தேவையான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் ஆச்சுன்றத சொல்லுங்க. இல்ல வேற சாங் எதுக்கு தேவையில்லாம ரீப்ளேஸ் ஆச்சுன்ற தோணுச்சுன்னா சொல்லுங்க. அண்ட் பை த வே எனக்கு தங்கப்பூவே சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா PC1 PC2 சொல்லிட்டு 2 கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு இங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ அங்க ஒரு என்டையர் கேங் இருக்கு. அவங்க ஹை ரேஞ்ச் செக்யூரிட்டி வச்சு டெய்லி ஒரு ஸ்வாப்பிங் கார்டு மாத்திட்டே இருக்கோம் நாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு செக்யூரா வச்சிருக்கோம், கன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு, இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல PC1 PC2 சொல்லிட்டு போலீஸோட 2 இன்ஃபார்மர்ஸ் உள்ள இருப்பாங்க.
அவங்க வந்து அடிக்கடி வந்து 2 பேரும் ஒண்ணா நின்று ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, ஃபோன் கால் எடுத்துட்டு வருவாங்க, ஃபோனை மேல மேல வச்சு வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இது ஏன் அங்க கேங்ல இருக்க யாருமே நோட்டீஸ் பண்ணல, கடைசியா விராட் வந்து தான் நோட்டீஸ் பண்ணி அவனை கொல்லணுமான்றதுக்கு எனக்கு அது ஒரு விஷயம் எனக்கு புரியல. அண்ட் ஈவன் ஆஃப்டர் வந்து விராட் படுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க யாருக்கும் டவுட்டே வந்திருக்காது. ஈவன் ஷிராக் இருக்கிறப்ப கூட அவங்க யாருக்கும் டவுட் வந்திருக்காரு. ஆஃப்டர் ஷிராக் செத்ததுக்கு அப்புறம் திரும்ப விராட் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மூவில நான் ரொம்ப வந்துட்டு பிளஸ்ஸா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த ஒரு இடத்துல கரெக்டா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. குடும்பத்துல 14 பேருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகோட இன்ஸ்டிங் ஒர்க் ஆகலாம் வெறும் அப்பா அம்மா மட்டும் இருந்தா, அவங்க 2 பேர் மாதிரி ஆள் யாராச்சும் பார்த்தா மட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி வச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கும் ஸ்கெச்சிங் ரைட் பண்ணன்றதுனால. 14 பேர், சின்ன பையன் பெரிய பையன் எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்க ஆளுங்களையும் வச்சிருந்தா அந்த டிலூஷன் சிண்ட்ரம்ன்றது நல்லா ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி பண்ணது. அது ஒரு இடத்துல எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்போ அங்க எப்படி பார்த்தாலும் அவங்க எத்தனை பேரை வச்சு அவங்க அதை சாக விட்டாலுமே அவங்களுக்கு அது பிளஸ் தான், ஒரு வேன் ஃபுல்லா வச்சு. பட் அந்த வேன்ல அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் இடிச்சா கூட, அந்த இத்தனை பேரை வச்சு பண்ணியிருந்தா அதனால அவனோட கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சது. அது ஒரு நல்ல மூவ், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மதராசின் மூவி பேர் வச்சுட்டு சவுத் இந்தியன் மேப் மட்டும் வச்சிருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிக்காக அவங்க அதை வேணும்னே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்ப நார்த் இந்தியால இருந்து வர ஒருத்தன் வந்து சவுத் இந்தியா டேக் ஓவர் பண்றதுன்ற மாதிரி வச்சா அங்க இருந்து அடி வாங்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் லக்கிலி இது வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸும் போகாம எஸ்கேப் பண்ணதுனால மேபி ப்ரமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குமோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் எனிவே மூவியும் வெளியே வந்துச்சு. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிவ்யூ டைம். ஓகேங்களா, எனக்கு ஆக்சுவலா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட், டீசென்டான ஒரு கமர்ஷியல் மூவியா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வந்து இந்த ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கும் இல்ல ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கான்னு சொல்ற அளவுக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசென்டான ஒரு மூவி. அண்ட் கமர்ஷியல் மூவிஸ்ன்னு ரீசெண்டா வந்த ரேஞ்சில் அவங்க பண்ண மீட்டரை விட இது ஓரளவு கமர்ஷியல் டோன்ல இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய இடத்துல வந்து எனக்கு அந்த கேரக்டர் ஆர்க்கோ சரி, அந்த கேரக்டரோட ஃபீலிங்கோ சரி, எனக்கு நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப இன்டெப்தா இருந்த மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஓப்பனாவே சொல்றேன், நானுமே சிவகார்த்திகேயன் ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்திருக்கேன். ஈவன் அமரனா இருக்கட்டும், இல்ல ஈவன் ரெமோல இருந்து அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வரைக்குமே சரி, ஒரு மூவிக்கும் அந்த இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒரு கேரக்டர் டோன் வந்து இதுல வந்து ஒத்துக்கிறேன். ஃபுல்லா வந்து ஆக்ஷன் ஹீரோவா பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு, எல்லாமே ஃபைனு. பட் எனக்கு அந்த ஒரு இது தோணுது, கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கெச்சிங் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது. ஓகேங்களா, ஆனா டாக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஹீரோவை பத்தி சொல்லி உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு கேரக்டர் போகும். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்ன்றது எனக்கு தோணுன ஃபீல். அதனால தான் நான் என்ன சொல்றேன், டீசென்டான ஒரு கமர்ஷியல் மூவியா இது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கமர்ஷியல் மூவின்னு சொல்லிட்டு வெறும் பழைய மூவில இருந்து சீன்ஸை தூக்கி உள்ள வைக்கிறது, தேவையில்லாத சாங்ஸை தூக்கி போடுறதுன்னு பண்ணாம இங்க ஒரு இடத்துல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் அங்கங்க கொஞ்சம் எனக்கு அது வந்து தேவையில்லாம பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனா அதான் சொல்றேன், இந்த சைடு 50 அந்த சைடு 50ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மியூசிக் பிஜிஎம்ல வந்து அனிருத் பெருசா எஃபர்ட் போடாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரே ஒரு பிஜிஎம் வச்சு மூவி ஃபுல்லா ஓட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். NIA காப்ஸ்ன்னு சொல்ற ஆர்கனைசேஷன் வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் சொல்றேன்ல, ஒரு போலீஸ் டீம் மாதிரி அவங்க வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க எல்லாம் எதுக்கு மூவில இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க இல்லாமலே இந்த ஸ்டோரியை வந்து எஸ்கே வச்சு ரைட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் போல எனக்கு தெரிஞ்சு கேட்டிருந்தா. ஓகேங்களா, அவங்க வருவாங்க, வந்து இருக்கிறாங்க, டீ குடிப்பாங்க, டீ குடிச்சிட்டு கடைசியில சிவகார்த்திகேயன் எல்லாமே பார்த்து பாருன்ற மாதிரி விட்டு போயிடுவாங்க. இப்படிதான் போவேன். ஈவன் கடைசியில வந்து அவங்க முடிக்கிறப்ப கூட இது வந்து நம்மளோட ஆபரேஷனே கிடையாது, மாலதி ரகுவோட லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியே முடிப்பாங்க. எனக்கு அந்த ஒரு இடத்துல வந்து எதுக்கு இதுக்கு வந்து இதுக்காக இவ்வளவு பெரிய ஆபரேஷன் 2 வருஷம் 3 வருஷம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களேன்ற மாதிரி அது இருந்துச்சு. பட் ஜோக்ஸ் அபார்ட், மூவி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல நீட்டா ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எஸ்கே ருக்மணி சீன்ஸ்லாம் வந்துமே ஓரளவுக்கு நல்லா கன்வின்சிங்கா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் ரைட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அண்ட் வில்லன் ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்ல, அது ஆல்ரெடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் அவர் பண்றப்போ ரியலிஸ்டிக்கா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலா. Getting into Tamil Nadu is not easy. ஈவன் எப்படி சொல்ல, இப்போ யூஸ்வலான ஃபைட் சீன்ல ஓங்கி அடிச்சா பறக்கிறதுலாம் இல்லாம கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. பட் நான் வந்து சொல்றது அந்த கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆகுற அந்த ஒரு ஃபைட் சீனை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு மற்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே எனக்கு மெயின் ஓவர் அந்த சொல்ல மாறேன்ட்டேன், யாருமே சொன்னாங்களான்னு எனக்கு சொல்லி பெருசா தெரியல. ரிவ்யூ டைம்ல கூட டான்சிங் ரோஸ் வந்து நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அவரோட ஒரிஜினல் பேர் எனக்கு பெருசா தெரியல. ஆக்சுவலா எனக்கு டான்சிங் ரோஸ்ன்ற அந்த ஒரு கேரக்டர் மனசுல பதிஞ்சதுனால பெருசா தெரியல. அவரோட கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் ஷிராக்ன்ற அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு.
அவரோட கேரக்டர் நல்லாவே சூட் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா சூப்பரா பண்ணியிருந்தாரு. நீங்க அது டான்சிங் ரோசான்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கே வந்துட்டு நான் ஆக்சுவலா மூவி காஸ்டிங் பாக்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு. பட் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. என்னோட ரேட்டிங் இந்த மூவிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து குட் அண்ட் டீசன்ட் மூவி ஆக்சுவலா. ஸோ யார் பாக்குறீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஒரு கமர்ஷியல் மூவி பாக்குறோம்னா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. கமர்ஷியல் மூவின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணி சேல் பண்ற மூவிஸ் நடுவில் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ நான் வந்து குட்ன்ற ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த மூவி எப்படி பிடிச்சிருந்துச்சு, இந்த மூவில நான் ஏதாச்சும் சீன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அன்நோட்டிஸ் ஆனா சொல்லுங்க, நம்ம வேணா செகண்ட் பார்ட் பண்ணலாம். until see you next video, love you all. உன்னை போல் பிறரை நேசி.